நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் ஒரு தனித்துவமான நாட்டின் பயணத்திற்கு செல்கிறோம். அந்த நாட்டின் மணலில் நூற்றாண்டுகளின் வரலாறு மறைந்திருக்கிறது. அங்கு உள்ள கடற்கரை நூற்றாண்டுகளாக வணிகர்களின் பயணிகளின் காலடிகளுக்கு சாட்சியாக நிற்கிறது. அந்த நாட்டின் அரசியல் ஆட்சியாளர்கள் உலகையே ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஆமாம், நான் பேசுவது லிபியாவை பற்றிதான். இந்த வீடியோவில் லிபியாவை பற்றிய சில ஆச்சரியமூட்டும் உண்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இவை நீங்கள் இதுவரை கேள்விப்படாதவையாக இருக்கலாம். இதில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது மும்மர் கடாஃபி யார், இன்றைய லிபியாவின் சூழல் எப்படி இருக்கிறது, இரவு நேரத்தில் இங்கு என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடக்கின்றன, இங்கு உள்ள அழகான இளம் பெண்கள் எந்த வகையான வேலைகளை செய்கிறார்கள், அவர்களின் திருமணங்கள் எப்படி நடைபெறுகின்றன. இது மட்டுமல்லாமல் கடாஃபி இத்தாலிக்கு சென்றபோது ஏன் அழகான பெண்களை அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார், அவரது மெய்காப்பாளர்களில் ஏன் பெரும்பாலும் பெண்களையே தேர்ந்தெடுத்தார், கடாஃபியின் மரணத்திற்கு பிறகு அவரது தனிப்பட்ட பாதுகாவலர் ஒருவர் கூறிய ஆச்சரியமூட்டும் தகவல்கள் என்ன, மேலும் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இங்கு வருபவர்கள் எப்படி விழாக்களை கொண்டாடுகிறார்கள், இங்கு உள்ள இளம் பெண்கள் தங்கள் நாட்டை விட்டு வெளிநாட்டு ஆண்களுக்காக ஏன் உயிரை பணயம் வைக்கிறார்கள், கடாஃபியின் ஆட்சியில் லிபியா எப்படி இருந்தது, மேலும் பிரபல செய்தி வாசிப்பாளர் ஹரியானா பிளாசியுடன் கடாஃபி எப்படி நடந்து கொண்டார், இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்கள். இதனால் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நண்பர்களே, இப்போது லிபியாவை பற்றி பேசுவோம். அதிகாரப்பூர்வமாக இது லிபியா மாநிலம் என்று அழைக்கப்படுகிறது. இது வட ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான நாடு. இந்த நாடு பல நாடுகளின் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. வடக்கே மத்தியதரை கடல், கிழக்கே எகிப்து, தென்கிழக்கே சூடான், தெற்கே சாட், தென்மேற்கே நைஜர், மேற்கே அல்ஜீரியா, வடமேற்கே துனிசியா. இப்படி லிபியாவின் புவியியல் இருப்பிடம் பல்வேறு பகுதிகளை இணைக்கிறது. பரப்பளவு அடிப்படையில் லிபியா உலகில் 16வது பெரிய நாடு. இதன் பரப்பளவு சுமார் 18,75,941 சதுர கிலோமீட்டர்கள். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு பெரிய பரப்பளவு இருந்தாலும் இந்த நாட்டின் மக்கள் தொகை மிகவும் குறைவு. இன்றைய நிலையில் லிபியாவின் மொத்த மக்கள் தொகை சுமார் 1,50,00,000 அருகில் உள்ளது. இந்த மக்கள் தொகையில் ஆண்களின் எண்ணிக்கை சற்று அதிகம், அதாவது 52 விழுக்காடு. பெண்கள் 49 விழுக்காட்டிற்கு அருகில் உள்ளனர். இப்படி லிபியாவின் மக்கள் தொகையில் ஆண்கள் மற்றும் பெண்களின் பிரிவு ஏறக்குறைய சமநிலையில் உள்ளது. இருப்பினும் ஆண்களின் எண்ணிக்கை பெண்களை விட சற்று அதிகம். திரிபோலி லிபியாவின் மிகப்பெரிய மற்றும் முக்கியமான நகரம். இதை லிபியாவின் அடையாளமாகவே கூறலாம். இந்த நகரத்தில் ஒரு புறம் பழமையான இடிபாடுகள் இருக்க, மறுபுறம் நவீன கட்டிடங்கள், வணிக மையங்கள் உள்ளன. இது லிபியாவின் மிகப்பெரிய துறைமுகமும் வணிக மையமும் ஆகும். இங்கு திரிபோலி பல்கலைக்கழகமும் உள்ளது. ஆனால் திரிபோலியை உலகளவில் புகழ்பெறச் செய்தது பாப் அல் அஜீசியா பாராக்ஸ். இந்த நகரத்திலேயே கர்னல் மும்மர் கடாஃபி வசித்து வந்தார். அங்கிருந்து தான் அவர் லிபியாவை ஆட்சி செய்தார். உலகையே ஆச்சரியப்படுத்தும் முடிவுகளை எடுத்தார். நண்பர்களே, லிபியாவின் தேசிய மொழி அரபு. ஆனால் இங்கு உள்ள மக்கள் பொதுவான அரபு மொழியில் பேசுவதில்லை. ஒரு தனித்துவமான உச்சரிப்பு மற்றும் பாணியுடன் லிபிய அரபு மொழியை பயன்படுத்துகிறார்கள். இதனால் லிபியாவின் உரையாடல் மற்ற அரபு நாடுகளை விட சற்று வித்தியாசமாக தோன்றும். இந்த மொழி அவர்களின் அடையாளம் மட்டுமல்ல, அவர்களின் கலாச்சாரத்தின் அடையாளத்தின் ஒரு பகுதியாகவும் உள்ளது. இன்றைய லிபியாவின் சூழல் பகல் நேரத்தில் பொதுவாக கிழக்கு நாடுகளைப் போலவே இருக்கிறது. ஆனால் இரவு ஆனவுடன் தெருக்கள், சந்தைகள் முற்றிலும் வேறு வடிவம் பெறுகின்றன. இந்த நாட்டில் இரவு நேரத்தில் நடக்கும் சில விஷயங்கள் யாரையும் ஆச்சரியப்படுத்தலாம். இங்கு உள்ள அழகான இளம் பெண்கள் வாழ்க்கையின் ஒரு தனித்துவமான பகுதியாக காணப்படுகிறார்கள்.
சிலர் கல்வி கற்கிறார்கள், சிலர் வேலை செய்கிறார்கள், மற்றவர்கள் தங்கள் பலவீனங்கள் அல்லது கனவுகளால் ஆபத்தான பாதைகளில் இறங்குகிறார்கள். இப்படி செய்வதன் மூலம் சில சமயங்களில் தங்கள் உயிரையே ஆபத்தில் ஆழ்த்துகிறார்கள். லிபியாவின் திருமண முறைகளும் பாரம்பரியமானவை மற்றும் தனித்துவமானவை. இளம் பெண்கள் பொதுவாக இளவயதிலேயே திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் பெரிய கனவுகளை காணும் சில இளம் பெண்கள் தங்கள் நாட்டை விட வெளிநாட்டு ஆண்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை மிகவும் கவர்ச்சிகரமாக தோன்றுகிறது. கடாஃபியின் மரணத்திற்கு பிறகு அவரது தனிப்பட்ட பாதுகாவலர் ஒருவர் கூறிய சில ஆச்சரியமூட்டும் தகவல்கள் உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின. கடாஃபியின் அரண்மனையில் கிரீன் ரூம் என்ற ஒரு இரகசிய அறை இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கு அவர் தனது விருப்பப்படி இன்பங்களை அனுபவித்ததாக கூறப்படுகிறது. லிபியா இன்றும் உலகின் 4 மூலைகளில் இருந்து வருபவர்களை ஈர்க்கிறது. ஆனால் இங்கு வருபவர்களின் நோக்கம் பெரும்பாலும் விழாக்கள் மற்றும் வண்ணமயமான வாழ்க்கைக்காகவே இருக்கிறது. இதனால் இங்கு உள்ள சில இளம் பெண்கள் தங்கள் நாட்டை விட்டு வெளிநாட்டு ஆண்களை பின்தொடர்கிறார்கள். ஆனால் அவர்களின் கனவுகளும் யதார்த்தமும் பெரும்பாலும் முற்றிலும் வேறுபட்டவை. நண்பர்களே, பிரபல பத்திரிகையாளர் ஹரியானா பிளாசியை பற்றி பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களில் பலருக்கும் அவர் யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஹரியானா பிளாசி உலகின் முக்கிய ஆட்சியாளர்கள் மற்றும் தலைவர்களுடன் நேர்காணல் நடத்திய ஒரு பெண்மணி. இதில் கர்னல் மும்மர் கடாஃபியுடனான ஒரு நேர்காணலும் அடங்கும். கடாஃபி தனது தனிப்பட்ட விமானம் மூலம் பிளாசியை திரிப்போலிக்கு அழைத்தார். தனது பிரம்மாண்டமான அரண்மனையில் அமர வைத்தார். பிளாசி காத்திருப்பு அறையில் கடாஃபிக்காக காத்திருந்தார். திடீரென கதவு திறந்தது. கர்னல் கடாஃபி ஒரு அரபு இனத்தின் உயர்ந்த குதிரையில் சவாரி செய்து உள்ளே வந்தார். அவரது கையில் ஒரு வாள் இருந்தது. இடுப்பில் இருந்து வாளை உருவி நேர்காணலை தொடங்க வேண்டும் என்று கூறினார். இந்த காட்சி முற்றிலும் அசாதாரணமாக இருந்தது. பிளாசி பயந்து போனார். கோபத்துடன் எழுந்து கடாஃபிக்கு வணக்கம் செலுத்தி நேர்காணல் நடத்தாமல் அந்த அறையை விட்டு வெளியேறினார். அவர் லிபியாவை எப்படி விட்டு வெளியேறினார் என்பது ஒரு சுவாரஸ்யமான கதை. அதை அடுத்த சிறப்பு வீடியோவில் நிச்சயமாக சொல்கிறேன். அந்த கதை மிகவும் ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. லிபியாவின் தேசிய மதம் இஸ்லாம். இங்கு உள்ள மக்கள் தொகையில் 97 விழுக்காடு முஸ்லிம்கள். மீதமுள்ள 3 விழுக்காடு பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள். லிபியாவின் நாணயம் லிபியன் தினார் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மதிப்பு மற்ற பிராந்திய நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்கது. இன்றைய விகிதப்படி ஒரு லிபியன் தினார் ஏறக்குறைய 52 பாகிஸ்தான் ரூபாய்க்கும் 16 இந்திய ரூபாய்க்கும் சமமாக உள்ளது. இது இந்த நாணயத்திற்கு இந்த பிராந்தியத்தில் வலுவான இடத்தை அளிக்கிறது. கர்னல் கடாஃபி அசாதாரண புத்திசாலித்தனமும் திறமையும் கொண்ட ஒரு ஆட்சியாளராக இருந்தார். அவரது ஆட்சி காலத்தில் பிரபல அரபு சேனல் அல் ஜசீரா லிபியாவை பற்றி ஒரு ஆவணப்படம் தயாரித்தது. கடாஃபி இந்த படம் ஒளிபரப்பப்படாமல் தடுக்க முயன்றார். ஆனால் அல் ஜசீரா அவரது உத்தரவை ஏற்கவில்லை. கடாஃபி கத்தாரின் இளவரசர் ஷேக் ஹமத் பின் ஜாசிமின் மீது அழுத்தம் கொடுத்தார். ஆனால் அவரும் தெளிவாக மறுத்துவிட்டார். இறுதியாக அந்த படம் ஒளிபரப்பப்பட வேண்டிய நாள் வந்தது. முழு நாட்டு மக்களும் தங்கள் கடைகளை மூடிவிட்டு டிவி முன் அமர்ந்தனர். ஆனால் ஒளிபரப்பு தொடங்கியவுடன் கடாஃபியின் உத்தரவின் பேரில் முழு நாட்டிலும் மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டது. இந்த பிளாக் அவுட் படம் முடியும் வரை தொடர்ந்தது. கடாஃபி அப்படிப்பட்ட ஒரு அரபு தலைவர். அவரது விசித்திரமான முடிவுகள் உலகையே திகைப்பில் ஆழ்த்தியது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஷா இத்ரீஸுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆச்சரியமாக இந்த கிளர்ச்சியில் ஒரு உயிர் கூட பறிக்கப்படவில்லை. மும்மர் கடாஃபி சிர்ட்டுக்கு அருகிலுள்ள ஒரு பாலைவன பகுதியில் பிறந்தார். இந்த மனிதருக்கு அசாதாரண திறமைகள் இருந்தன. கடாஃபி வெளிநாடு செல்லும் போது தனது அரச பரம்பரை கூடாரத்தை கண்டிப்பாக எடுத்துச் செல்வார். இதன் மூலம் அரபு கலாச்சாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார். அது மட்டுமல்ல, ஒட்டகங்களையும் எடுத்துச் சென்று கூடாரத்திற்கு வெளியே கட்டி வைப்பார். அவர் எத்தனை நாட்கள் தங்கினாரோ அத்தனை நாட்கள் கூடாரமும் ஒட்டகங்களும் மரியாதையுடன் நின்றிருக்கும். மேலும் 1988 டிசம்பர் 21 அன்று ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அமெரிக்க ஏர்வேஸின் ஒரு விமானம் வெடித்து சிதறியது.
இந்த சம்பவத்திற்கு லிபியன் ஏர்லைன்ஸின் அதிகாரியான அப்துல் பாசித் அல் வஜ்ரானி காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டது. இந்த விபத்தில் 270 அப்பாவி மக்கள் இறந்தனர். இதைத் தொடர்ந்து லிபியாவின் மீது கடுமையான தடைகள் விதிக்கப்பட்டன. இவை 1999 வரை தொடர்ந்தன. இறுதியாக கடாஃபி இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு லட்சக்கணக்கான டாலர்களை இழப்பீடாக வழங்கினார். கடாஃபியின் ஆட்சியில் லிபியாவில் இஸ்லாமிய கோட்பாடுகளும் சட்டங்களும் முழுமையாக அமல்படுத்தப்பட்டன. மது, சூதாட்டம், விபச்சார விடுதிகள், ஊழல் மையங்கள் எல்லாம் மூடப்பட்டன. லிபியாவின் நிலம் எண்ணெய் வளத்தில் பணக்காரமானது. கடாஃபி இந்த செல்வத்தை மக்களின் நலனுக்காக செலவிட்டார். கடாஃபியின் ஆட்சியில் லிபியா அசாதாரண முன்னேற்றம் கண்டது. மக்களின் வாழ்க்கை மிகவும் வசதியாக இருந்தது. முதலாவதாக, கல்வியும் சுகாதாரமும் முற்றிலும் இலவசமாக இருந்தன. ஒவ்வொருவருக்கும் உயர்தர கல்வியும் மருத்துவ சேவைகளும் எந்த கட்டணமும் இல்லாமல் கிடைத்தன. லிபியாவில் சிகிச்சை சாத்தியமில்லை என்றால் அரசு தனது செலவில் நோயாளியை வெளிநாட்டிற்கு அனுப்பியது. வீட்டு வசதி விஷயத்திலும் அரசு முன்னணியில் இருந்தது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் வீடு கட்ட உதவி செய்யப்பட்டது. புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வீட்டு செலவை அரசு பரிசாக வழங்கியது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் மின்சாரமும் இலவசமாக இருந்தது. இன்று வரை யாருக்கும் மின்சார கட்டணம் வந்ததில்லை. வங்கிகள் அரசின் உரிமையில் இருந்தன. கடன்களுக்கு வட்டி விதிக்கப்படவில்லை. விவசாயிகளுக்கு இலவச நிலமும் விவசாய இயந்திரங்களும் வழங்கப்பட்டன. கார் வாங்குபவர்களுக்கு அரசு பாதி செலவை மானியமாக வழங்கியது. பெட்ரோல் மிகவும் குறைந்த விலையில் இருந்தது. அந்த காலத்தில் மக்களின் ஆயுட்காலம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி மிக அதிகமாக இருந்தது. ஏறக்குறைய 85% வரை. வேலையில்லாத கல்வியறிவு பெற்ற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் வரை அரசு ஊதியம் வழங்கியது. பொருளாதார ரீதியாகவும் லிபியா வலுவாக இருந்தது. லிபியாவிற்கு எந்த வெளிநாட்டு கடனும் இல்லை. தேசிய கருவூலத்தில் 140 பில்லியன் டாலருக்கும் மேல் சேமிக்கப்பட்டிருந்தது. சர்வதேச தடைகள் இருந்த போதிலும் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கப்படாமல் தடுக்கப்பட்டது. நண்பர்களே, கடாஃபியின் ஆட்சியில் லிபிய மக்கள் உலகின் அதிக வருமானம் ஈட்டுபவர்களில் ஒருவராக கருதப்பட்டனர். இன்றும் லிபியாவின் தனிநபர் வருமானம் $24,381. இது பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவை விட அதிகம். நல்ல சாலைகள், பேருந்து, டாக்ஸி அமைப்பு போன்ற போக்குவரத்து வசதிகளும் சிறப்பாக இருந்தன. கடாஃபியின் காலத்தில் வறுமையின் எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் இன்று லட்சக்கணக்கான குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கின்றன. கடாஃபியின் ஆட்சியில் ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பிற்கும் பெற்றோருக்கு $5,000 வழங்கப்பட்டன. இதனால் அவர்கள் தங்கள் குழந்தையை நன்கு வளர்க்க முடிந்தது. கடாஃபி லிபியாவிற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. கடினமான காலங்களில் அவர் பாகிஸ்தானுக்கும் உதவினார். பாகிஸ்தானின் பாதுகாப்பு திட்டத்தின் தொடக்கத்தில் எந்த உதவியும் கிடைக்காத போது கடாஃபி $100 மில்லியன் நன்கொடையாக வழங்கினார். இந்த மூலதனத்துடன் பாகிஸ்தான் தனது பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கியது. கடாஃபி எப்போதும் முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார். சில சமயங்களில் அரபு நாடுகளை ஒன்றிணைக்க முயன்றார், சில சமயங்களில் ஆப்பிரிக்க நாடுகளை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணையவில்லை. மாறாக ஒருவருக்கொருவர் சண்டையிடவும் விமர்சிக்கவும் தொடங்கின. கடாஃபி ஒரே ஒரு தலைவர், காகித நாணயத்தை ஒழித்து தங்க நாணயங்கள் மூலம் பரிவர்த்தனை அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியவர். ஆனால் இந்த கனவு ஒருபோதும் நனவாகவில்லை. ஏனெனில் இது சர்வதேச சக்திகளுக்கு ஆபத்தாக தோன்றியது. நண்பர்களே, கடாஃபியை பற்றி இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம், காட்டலாம். ஆனால் யூடியூபின் விதிகளையும் நாட்டின் சட்டங்களையும் மனதில் வைத்து எல்லாவற்றையும் இங்கு குறிப்பிட முடியாது. இருப்பினும் ஒரு விஷயம் எல்லோருக்கும் தெரியும். கடாஃபியின் ஆனந்த விழாக்கள் உலகம் முழுவதும் பிரபலமாக இருந்தன. அவர் லட்சக்கணக்கான டாலர்களை தனது மகிழ்ச்சிக்காக மட்டுமே செலவிட்டார். உலகின் மிக அழகான இளம் பெண்கள், பணக்கார நாடுகளின் இளவரசர்கள் கடாஃபியின் பிறந்த நாளில் லிபியாவிற்கு வந்து பிரம்மாண்டமாக விழா கொண்டாடினர்.
லிபியாவின் சர்வதேச அழைப்பு குறியீடு +218. இணைய டொமைன் பெயர் LY. நாட்டின் மக்கள் தொகையில் 92 விழுக்காடு அரபுகள், 5 விழுக்காடு பர்பர் இனத்தவர்கள், மீதமுள்ள 3 விழுக்காடு பல்வேறு இனத்தவர்கள். நண்பர்களே, இந்த வீடியோ இங்கு முடிவடைகிறது. அடுத்த வீடியோவில் எந்த நாட்டின் பயணத்தை காட்ட வேண்டும் என்பதை கருத்துக்களில் கண்டிப்பாக கூறுங்கள். கடைசியாக வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை ஜெய் ஹிந்த்.